எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கேஎஃப்ஜே ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அப்படியே கொஞ்சம் ஏன் சோகமா உட்காந்துக்கிற? ஏன் சோகமா உட்காந்துக்கிறேன்னா, மாலுக்கு போறேன்ட்டு இந்த மாதிரி பார்க் எடுத்து வந்து உட்கார வச்சா சோகமா இல்லாத நான் ரொம்ப ஹாப்பி ஆவாங்களா? மாலுக்கு கூட்டின்னு போனா காசு கரைச்சோம், அதனால தான் இங்க கூட்டின்னு வந்தேன். சரி, அது விட வயசான காலத்துல இங்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும், நீ அதனால தான் கூட்டின்னு வந்தேன். இங்க பாரு, இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாக்க அவ்வளோ உடம்பு நல்லது. என்ன திட்டுற? அது வயசு ஆயிட்டு போயிருக்கும். வயசு இருக்கும்போது நல்லா மாலு பப்பு எல்லாம் நல்லா என்ஜாய் ஆமா, பண்ணுவோம். காசு காலியாக வந்து இங்க கூட்டின்னு வந்தேன். அது ஏன் கேக்குற? சரி, பண்ண போட்டவா போய் எக்ஸசைஸ் பண்ணாடு. கையோடு என்ன இவ்வளவு ரேஷா பிடிக்கிற பாரு. எது இது நான் பிடிச்சிருந்தா இவ்வளவு நேரம் பேண்ட் போட்டேன்ட்டு ரப்பர் பேண்டு பாத்தியா? மூஞ்சி பாரு. பொம்பளை புதிய காட்டுறீங்கல்ல, பசங்க இங்க ஆடட்டும், நீ வந்து இங்க ஆடு. புரிஞ்சுச்சா? கார்த்திக், கோல்டு ரேட்டு கம்மி ஆயிடுக்குதா? அதுக்கு கடை வாங்கிக்கிறியா? அப்படி இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தோமா, ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க புருஷன் வந்துட்டு ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு? அவங்களுக்கு இல்ல, எனக்கு ஒரு ரிங் வாங்கி தரியா? நான் பார்த்தேன். காசு யார்கிட்ட இருக்குது? அதுதான் ஒரு இஎம்ஐ இப்ப முடிய போகுது இல்லையா, அந்த இஎம்ஐ காசுல எனக்கு ஒரு ரிங் வாங்கி தாயே. இஎம்ஐ முடிஞ்சா வாங்கி கொடுத்துடணுமா? பொம்பளைங்க பிள்ளைங்க சேர்ந்தாவே இதே தான் கேதி. அவ்வளவு குடும்பம் கெடுத்து விட்டுக்கிறீங்களா இந்த மாதிரி? உங்களுக்கெல்லாம் ஆண்ட கூட புத்தி சொல்ல முடியாது. இப்ப என்ன கேட்டுட்டேன் நானு, ஒரு ரிங் வாங்கி தானே எவ்வளவு கதை பேச பார்த்து உங்ககிட்ட போய் கேட்டப்பாரு நானு. இப்படித்தான் இவ்வளவு ஆஃப் பண்ணோம். A few moments later. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா பூரி சாப்பிட வந்துட்டுக்கிறோம். டேஸ்டி மசாலா பூரி. இங்க பாத்தீங்கன்னா மொட்டேஸ் மசாலா பூரிக்காக நிற்கணும் பாருங்க கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதனால ரொம்ப நாளாக வந்துட்டு இங்கே இந்த மசாலா பொடி கடை ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது. இப்போது கேஸ் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாச்சு, நான் தெரியல. இப்போது மசாலா பொரி வந்து விட்டது. நம்ம மசாலா பொரி வந்துன்னுக்கிறாரு. மசாலா பூரி ஃப்ராங்க்லின் வாங்கிக்கோங்க மசாலா பூரி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கழுக்கு ஓடினுக்குது. உழப்பது மிச்சரு அசிஸ்டன்ட் பூரி கல்கினே இருக்கிறாரு. நல்லா டேஸ்டியாக இருக்கா? ஆக்சுவலாக இந்த கடையில் எப்போவுமே வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே நாகர்பாளையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இங்கே வந்து டேஸ்ட் பண்ணலாம். கோல்டு நல்லா இருக்கா மகளே? சாப்பிடணும். ஃப்ராங்க்லின் கொடுத்துருங்க. ஃப்ராங்க்லின் சாப்பிடுங்க மகன். ஓ, பானிபூரியா உங்களுக்கு? ஓகே, வாங்க இப்போ சாப்பிடலாம். ஆஹா, மசாலா பூரி சாப்பிடலாம். டேஸ்டியா இருக்கா? வந்துட்டாங்க பாருங்க. சாருக்கு வந்துட்டு மசாலா பூரி வேண்டவா, ஸோ பானிபூரியா? என்ன சார், பானிபூரியா? ஏன் மசாலா பூரி பிடிக்காதா? பானிபூரி. அப்போ அது ஒரு பேட்டிங், இது ஒரு பேட்டிங்கா? ஆஹா, சாப்பிடுங்க. சில் பண்ணோம். ஆமாம், நம்ம தம்பி கடை தான். ஈவினிங் ஆனால் இப்படி வந்து சில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் பெங்களூரில். சாப்பிட்டு போட்டா பிளேட்டை கட்டி சாப்பிட்றியா என்ன? போத விட காலி பண்ணிட்டுக்கிறியா ஃபுல்லாக? இதுதான் நம்ம ஏரியாவோடது மார்க்கெட். ஆமாம், மஸ்தாக இருக்குது இல்லை? ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போயின்னு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போது பேலன்ஸ் வேலை, விட்டு போன வேலையெல்லாம் பண்ணணும். வாங்க போகலாம். நான் கொஞ்சம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் வெளில சில் அவுட் பண்ணிட்டு வரலான்ட்டு. எல்லாம் வாஷ் ஆகிட்டுக்குது. இப்போ மேலே போயிட்டு நான் காய போடணும் துணி. இன்னைக்கு என்னம்மா டின்னரு? இப்போ டின்னர் வந்துட்டு இது என்னது எக்கு பூஜி, அப்புறமேட்டு சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தான் இது என்ன சொல்கிறது, சப்பாத்தியும் எக்கு ஃப்ரை பண்ணலான்ட்டு. சூப்பர். டேரக்ட் சொன்னீங்களா? சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்து மாமா ரொம்ப. ஓகே பேபி.
தேங்க்யூ. ஃப்ராங்கி மக மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா செல்லக்குட்டி? ஆமா மம்மி. இப்போ உச்சிட்டு கண்ணு எல்லாம் தண்ணி வருது மம்மி. கண்ணில் எல்லாம் தண்ணியா பேபி? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் என் கண்ணே தண்ணி வருதா இல்ல ரத்தம் வருதா? இங்க பாருங்க. கொஞ்சம் உச்சிட்டு தண்ணி கண்ணு வருதுமா. உங்களுக்கு நீங்க கண்ணே தண்ணியே வரல. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் பேபி? டெய்லி சமைச்சு போடுறோமே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? டெய்லி ஆனியன் கட் பண்ணோம் இல்லையா? உஷார் பேபி, உஷாராக பார்த்து பண்ணுங்க. இல்லம்மா, நீங்க டெய்லி சமைச்சு போடுறீங்க. மம்மி ஐயோ பாவம் பிள்ளை, எவ்வளோ கண்ணில் தண்ணி வந்துச்சு. இப்போ கோல்டி பாருங்க. கோல்டி கட் பண்ண தாங்க. இப்போ ஆனியன் கொஞ்சம் கோல்டி கட் பண்ணிட்டோம். இது கட் பண்ணி உஷார் பார்த்து. இப்போ கோல்டிக்கு தண்ணியில் கண்ணில் தண்ணி வரணுமா? கண்ணில் தண்ணி வரப்போகுது. நிஜமா கண்ணில் கண்ணில் தண்ணி வந்துச்சா? எனக்கு இன்னும் நான் கண்ணில் தண்ணி வர்றதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கு. ஆர்வமா? ஐயோ நீங்கள் பார்த்தாங்க உஷார் ஆயில் இருக்குது பேபி. ஓகே மம்மி, சீக்கிரம் செய்யுங்க, பசி எடுக்குது. ஆமா பண்ணினுக்கிறாரு. 2 கை தான் கடவுள் கொடுத்துருக்குறது, எனக்கு 4 கை கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்லினுக்கிறேன். எவ்வளோ முடியும் என்னால ஃபாஸ்டா அப்படியே பண்ணினுக்கிறேன். சரி பேபி, அப்படியெல்லாம் ஆகாது. எக்கு கூட செய்யணும் தானே? சரி. சொல்றேன் இப்போ உங்களுக்கு என்ன போடுறேன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன ரெசிபி போடணும்னு. காத்திருந்து பாருங்கள். ஓகே மம்மி. இங்க பாருங்க गाइस, நம்ம மம்மி எல்லாம் உரிச்சிட்டாங்க. இப்போ என்ன போட போறேன்னா ஃப்ராங்கி, என்னமா ஒரு பேனுக்குள்ள ஆயில் போட்டுக்கினு அப்புறமா ஆனியன் போடணும். ஓகேங்களா? ஆனியன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? மம்மி என்ன மம்மி கையிலே செய்றீங்க? நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓ, நீங்க டெய்லி எனக்கு சமைச்சு தரீங்களே, அதுலயே கையை விட்டு ஆட்டிடுவோம் போல. ஆமா ஆமா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன போடுறேன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. என்ன பண்ணிருக்கீங்க ஃப்ராங்க்லின்? சமையல் செஞ்சுக்கிறேமா. எனக்கு என்ன செய்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அது சமைச்சு தரேமா. சமைச்சு தரீங்களா? இப்போ ஏன் சமைக்க மாட்டீங்களா? இந்த கெட்டப் நீங்க பாருங்களே, நல்ல வயசு இருக்கு. நீங்களா இப்போ 8 இயர்ஸ் உங்களுக்கு? 8 இயர்ஸ் தானே. இப்போ யாரா சமைக்க முடியுமா? ஆமா சமைக்க. இல்ல கை கட் ஆயிடும். 10 இயர்ஸ் ஆயிட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் சமைச்சு தரீங்களா? ஓகே. கோல்டம்மா நீங்க என்ன பண்றீங்க? சரி விடுங்க, அது இதாயிர போகுது. ஓனர் என்ன தனியா உள்ள ஓனரு ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம வீட்ல ஒரே ஒரு பிரச்சனை. சரி என்ன பிரச்சனை? அதோ 2 பிரச்சனை. சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓனர் தண்ணி விட மாட்டாரா? நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்றீங்க. செகண்ட் ஒன்னு சொல்லுங்க. எங்க வீட்ல தண்ணியா வருது. ஆமாப்பா, கீழ வந்து தண்ணி இருக்கா பாக்கணும். சரிங்க ஃப்ராங்க்லின். இப்போ பாத்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணிட்டு அதுக்குள்ள போடணும். ஓகேங்களா? எஸ். இப்போ அதுக்குள்ள எக் பூஜி பண்ண இல்லையா, அதனால 2 தக்காளி கட் பண்ணி போடணும். ஓகே. அது மேல இருக்கிறது கட் பண்ணோம். அது யானா எனக்கு தெரியல. ஆமா, அதுக்கு இப்ப அந்த தக்காளி பாருங்களேன் கட் பண்ணி போட்டுங்கிறேன். ஸ்லைஸா கட் பண்றீங்களாமா? அப்படிதான். விஜய் எப்படி ஸ்லைஸா அந்த ஒரு வீடியோல வருமே அந்த மாதிரி கட் பண்ணி இதுல போட்டுட்டு அப்புறமா டொமேட்டோ நல்லா நசுக்கணும் ஃப்ராங்க்லின். நல்லா நசுக்கணும். நசுக்க போயிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன போடணுமோ நான் உங்களுக்கு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே மம்மி. நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க மம்மி? நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உப்பு. உப்புவா? சால்ட். நான் என்ன பெருசா 10 சைஸ்னா ஃபுல்லா கொட்டிடுறேன். ஆமாவா? சரி, ஃபுல்லா கட்டிட்டு மம்மி வாயில கூட வைக்க முடியாது. இப்போ உப்பு போடணும். ஓகே. நம்மளுக்கு எவ்வளவு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேமா. ஓகே, நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ சுவை ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சாத்தூளு அது போட்டுட்டு அப்புறமேல்ட்டு வந்துட்டு இது போடணும். எதுனா சில்லி பவுடர். இல்லம்மா, சில்லி பவுடர் போடணும். கரம் மசாலா தான் சொல்லுவாங்களே தமிழ்லமா? இல்லம்மா, சில்லி பவுடர். நம்ம அப்படி பேசுறீங்க. அவ்வளவுதான். என்னது மம்மி இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் முட்டை போட்டுறலாம். ஓகே. நெக்ஸ்ட் முட்டையா? ஒடிச்சிட்டு முட்டை போடு. இல்ல மக, ஃபர்ஸ்ட் ஒடிச்சிட்டு 1 முட்டை. நம்ம 4 பேர் இருக்கலையா இல்லையா? 4 முட்டை. 4 முட்டை போடுற பாரு. 2வது முட்டை போடுறா.
மம்மி போடுறா கைப்புள்ள. நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. கல்கு அண்ணா கல்கு ஓகே. இன்னும் நாள் ஒடிக்கறேன்லமா. இப்போ ஏழாச்சுமா இது? 2 ஒடிச்சேன். இன்னும் 2 ஒடிக்கிறேன். ஓகே. 2 4 ஆயிடுச்சு தானே? நாலு ஆவலமா? போடுறா கைப்புள்ள. ஆயிடுச்சு. வாவ். என்ன ஒடிக்கிறீங்க? மஸ்தா ஒடிக்கிறீங்க. பாத்தியா? அவ்வளவுதான். மம்மி அவ்வளவுதான். என்னமா உள்ள உப்பு போட்டுக்கிறீங்க? ஆமா பேபி, ஏன்னா சப்பாத்தி பண்றேன். என்ன பண்ணா? இப்போ மாவு கலக்கணும்டா. மாவு கலக்கு. என்னப்பா இது ஃபுல் ஃபேமிலி டாடா விட்டு ஏதோ பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எக் புஜ்ஜி பண்ணிருக்கோம். அப்புறமேட்டு சப்பாத்தி பண்ணிருக்கோம். சூப்பர், செய்யுங்க வர. இப்போ எங்க போற? என்ன வேலை பண்ணா? மாவு கலக்குறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். கொஞ்சம் மாவு கலக்குறதுக்கா? அதுக்கு வந்து மாட்டேன் நானு. எஸ், கொஞ்சம் இன்னும் 10 மினிட்ஸ் லேட்டா வரும். செய்வீங்க? 10 மினிட்ஸ் லேட்டா வரக்கூடாதா? கரெக்ட் டைம் கட்ச பாரு. ஆண்டவ கரெக்ட் டைம்ல பில்லு போட்டாரு. கொஞ்சம் நஸ்குமா கொஞ்சம் மாவு பெஸ்கு பெஸ்கு போறா. ஐயோடா, பாடி என்ன இவ்ளோ மாவு? இதோ வந்துட்டேன். அப்பா சப்பாத்தி சூடாகி பாக்குறீங்க. தண்ணிலே சூட் பண்ணிக்கிறேன். ஓ மை காட். சூடு தண்ணி. ஓ, சூடு தண்ணி. அப்படி தண்ணி இல்லாத கஷ்ட காலத்துல இது வந்து. சரி சரி. சோலார் தண்ணி. ஓ, சோலார் தண்ணியா? இன்னைக்கு சாட்டர்டே குடும்பமா சேர்ந்து வந்துட்டு சமையல செய்யறோம். சமையல் அப்பா டான்ஸ் ஆட, அம்மா கொழும்பு செய்ய ஆட. கொழும்பு அது டடா. நீ கொழும்பு ஆடு. இங்க பாருங்க. அது வந்து எக் புர்ஜி. நான் உங்களுக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அது இதா இருக்கணுமே, சிமெண்டா இருக்கணுமே. சிமெண்ட் தான். இதானா சிமெண்ட்? சிமெண்டா இது மாவு இது. இதுதான் சிமெண்ட் போட்டு கட்டுற சிமெண்ட். இல்ல கோல்டிக்கு ரொம்ப சப்போர்ட் டாடா. என்ன மட்டும் பாஸ் பண்ணாம கோல்டிய மட்டும் பாஸ் பண்ணீங்க. ஏய், ஒரே பொண்ணுடா. அப்போ நானு? நீ வந்து ஒரே பையன்டா. நான் தானே கேட்டேன், ஒரே பையனா? நீ வந்து யார் சொல்லு? நான் யாரு? பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டியா? ஐயோ, மாவு குட்டி. மாவு குட்டியா? கலத குட்டி. ஐயோ, எருமை குட்டி. மம்மி பாஸ்டா. இன்னைக்கு சோறு பந்து. ஐயோ, அப்புறம் யானை குட்டி. நல்ல குட்டி. என்ன மம்மி செஞ்சீங்க? ஆயிடுச்சு மகன், சப்பாத்தி பண்ண ஆயிடுச்சு. எக் புஜ்ஜி பண்ணிட்டேன். இப்போ இது சப்பாத்தி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? சீக்கிரம் செய்யுங்கம்மா, பசி எடுக்குதுமா. உங்களுக்கு பசி எடுக்குது, எனக்கு ரொம்பவே காட்டுதுங்க. ஓகே மம்மி. ஃப்ராங்க்லின், இந்தாங்க ஆயிடுச்சு உங்க டின்னர். தேங்க்யூ மம்மி. எங்க மம்மி கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.